ஹலோ கோச், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெயிலியர் ஃப்ரேம் அப்படிங்கிற சீரிஸை சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ட்ரூ பியூட்டி வந்து ஆல்ரெடி தமிழ் டப்பில் இருக்குது அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த செகண்ட் எபிசோடை போடல. ஆனால் நான் பார்த்துட்டேன். ஆனால் அது வந்து ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் தான் தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ வேணா அப்படின்னா வாரம் வாரம் ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆக முடியாது. ஸோ அந்த வாரம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெயிலியர் ஃப்ரேம் சீசன் 1 எபிசோடு 1 பண்ணோம் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. சொல்ல போனோம் அப்படின்னா இது நம்ம ஹீரோ கண்ட கனவு தான். தலையிடோ மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவும் போய் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ சோகம் அவன் முன்னாடி இருக்கவனை போட்டு இங்கே பார்த்தியா டோப்பெல்லாம் இருக்கான்னு முன்னாடி இருக்கணும் போட்டு அவன் எத்திக்கிட்டு இருக்க. அப்போ தான் டீச்சரை முடிஞ்சிச்சு. கொஞ்சமாச்சு அப்போ தான் அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல அப்படின்னு மட்டும் சார் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போய் உட்காந்துக்கிட்டு அதாவது நம்ம ஹீரோ வந்து அவனாக வந்து எந்திரிக்கலை, ஒரு எமோஷனில் டக்குன்னு எந்திரிச்சிட்டான், அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஏதோ மேஜிக் வார்த்தைலாம் கேட்டுட்ருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறாங்க. எப்பா இது என்ன இடம் உங்களுக்கு தெரியுமா? என்னது இது, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்டுகிட்ருக்க. மேலே வந்து ஒருத்தையை நடந்து வந்துக்கிட்டு ஹீரோஸ் நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களா, நான் உங்களை எல்லாத்தையுமே இங்கே வந்து சம்மன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காடஸ் வந்து இறங்கி வரா. ஸோ அப்போ அந்த காடஸை எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த காடஸை சொல்கிறா, அதாவது வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு டீமன் கிங் இருந்தான். ஸோ அந்த டீமன் கிங்கை உங்களை மட்டுமே அந்த ஹீரோஸ் தான் சம்மன் பண்ணி வந்து அழித்தாங்க. ஸோ நான் சம்மன் பண்ண அந்த ஹீரோஸ் வந்து இந்த டீமன் கிங் அழித்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவன் வந்து திரும்பவும் வந்திருக்கான். ஸோ அவனை அழிக்க நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி பண்ணணும், ப்ளீஸ் ஹீரோஸ் எனக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே என்னது இது, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை நம்மளாம் செத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ அங்கே இருக்க டீச்சரோ எல்லோரும் அமைதியாக இருங்க, இந்த காடஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஒழுங்காக கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் இந்த டீச்சர் அந்த காடஸை பார்த்து சொல்லி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் அவர் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த காடஸோ வந்துட்டு நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து எல்லோரும் கேட்குறானுங்க. அப்போ வந்து அந்த கிரா இருக்கான்ல, ஸோ அவனும் கேட்குறான், ஆமாம் அப்படி ஒருவேளை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு நான் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அந்த காடஸை சொல்கிறாங்க, நான் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் தான் உங்கள் வீட்டுக்கு உங்களால் திரும்ப போக முடியும். ஏன்னா உங்கள் வேர்ல்டுலேருந்து நான் வர்றதுக்கு எப்படி ஒரு மேஜிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்கள் வேர்ல்டுக்கு திரும்ப அனுப்பணும் அப்படின்னா அதே மட்டுமே நம்ம மேஜிக் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து டீமன் கிங்கோட இதயம் தேவை. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டீமன் கிங்கோட அந்த எனர்ஜி கொல்லும்போது அந்த எனர்ஜி வரும். ஸோ அந்த எனர்ஜியை வச்சு உங்களால் உங்கள் வீட்டுக்கு திரும்ப போக முடியும். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அந்த எனர்ஜியை கலெக்ட் பண்ணுறதுக்கான இது வந்து என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சோல்ஜரை போய் ஒரு செயின் எடுத்து வர சொல்கிறான். இந்த செயின் மூலிமா நீங்கள் டீமன் கிங்கை கொல்லும்போது வர எனர்ஜியை வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து எல்லாருமே கேட்டுட்ருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நெருப்பு இருக்குது, சோல்ஜர்ஸ் இருக்கானுங்க. இந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் வேறு ஏதாச்சும் வேர்ல்டு தான் இருக்கேன் போலையே, இது கனவா, வலிக்குது, இது கனவு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அந்த அக்கியா இருக்கால, ஸோ அவளும் கேட்குறான், எனக்கு வந்து ஒரு டவுட்டு அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அப்போ வந்து இந்த காடஸை சொல்கிறா, சரி என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அக்கியாவை சொல்கிறா, ஆமாம் நாங்களாம் எல்லாருமே சாதாரண ஹியூமன்ஸாக, நீங்கள் சொல்கிறது வந்து டீமன்ஸு, நாங்கள் எப்படி அந்த டீமன்ஸ் அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அந்த காடஸும் சொல்கிறா, அப்படியா, நீங்கள் இங்கே வரும்போதே உங்களுக்குலாம் சக்தி வந்திருக்கும், இந்த வேர்ல்டு நீங்கள் எப்போ வந்தீங்களோ அடுத்த செகண்டே உங்களுக்கான பவர்ஸ் தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அந்த ஷோகோவோ என்ன ஜர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அந்த காடஸும் சொல்கிறா, அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு மான்ஸ்டரு அப்புறம் ஒரு மனுஷன், ஸோ 2 பேர்த்தையும் வச்சுட்டு அந்த மான்ஸ்டர் அந்த மனுஷனை போட்டு தள்ளிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க. அப்போ அது காடஸ் என்னோட பேர் காடஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஃபயர் பால் மேஜிக் யூஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் அடிச்சிட. பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் உங்களுக்கு சக்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த காடஸும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தரோட பவரையும் செக் பண்ணுறா. ஒவ்வொருத்தரும் கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தர் கை வைக்க ஒவ்வொருத்தருக்கும் கலர் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்களோட ரேங்க் அடிப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஷோகோ வந்து கையை வைக்கும், அவனுக்கு பயமாக ஜொலிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான், நான் தான் இங்கே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி அவன் பில்டப் கொடுத்துட்டு போகிறான். ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொருத்தர் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிராவும் வந்து வைக்கிறான். அவனுக்கு வந்து அந்த மேஜிக் பல் வந்து உடஞ்சி போச்சு. அப்போ எல்லாரும் ஷாக்கு. அப்போ காடஸும் சொல்கிறா, நீங்கள் உண்மையிலே சூப்பர், நீங்கள் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கிராவும்
சொல்கிறான்னு கேட்க, நீங்கள் வந்து எஸ் ரேங்க், நீங்கள் வந்து ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அங்கிட்டு இருந்து சோகோ, எது அவன் எஸ் ரேங்க்கா, அப்போ நான் என்ன ரேங்க் அப்படிங்கிற மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு வர. அப்போ காடஸ் சொல்கிறான், நீங்கள் வந்து ஏ ரேங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எது நான் ஏ ரேங்க்கா, நான் எஸ் ரேங்க் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கடுத்து அக்கியாவும் வந்து வைக்கிறான், அவளுக்கும் அந்த பால் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அவளும் எஸ் ரேங்க் தான். ஸோ காடஸும் ரொம்ப இதாக ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொருத்தராக வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு பொண்ணு வைக்கிறா. ஸோ அவளுக்கும் வந்து அந்த பால் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அப்போ அது காடஸ் சொல்கிறான், ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து 3 தடவை வந்து 3 எஸ் ரேங்க் ஹீரோஸ் கிடச்சிருக்கீங்க, இது உண்மையில் நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி காடஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோவை தான் கூப்பிட்றாங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் அப்படின்னு. ஸோ அப்புறம் நம்ம ஹீரோ பேரையும் கேட்க, சரி டோக்கா, அது மிஸ்டர் டோக்கா வந்து உங்கள் கையை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோ வைக்கிறான். நம்ம ஹீரோக்கு வந்து அது கம்மியாக தான் ஜொடிக்குது. நம்ம ஹீரோ என் பவர்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கேன். அப்போ வந்து காடஸ், அடுத்து வாங்க ப்ளீஸ், நீங்கள் போகிறீங்களா, அடுத்து வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போயே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போகுது, நம்ம ஹீரோவை கண்டுக்க கூட மாட்டுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக இதை வீக்கான பவர் தானே. ஸோ அதுக்கடுத்து எல்லாருமே வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த அதாவது அந்த சீட்டில் உட்காந்து திட்டு வாங்கினான்ல, ஸோ அந்த பையன் தான். அந்த பையனும் வந்து கையை ஊற்றி இவ்வளோ தானா அப்படிங்கிற மாட்டேன், இங்கே எதுவுமே அவ்வளோவா நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டீச்சரா, டேய் கொஞ்சம் அமைதியாக இருறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டீச்சரு நீ வந்து ஒரு டி ரேங்க், நான் ஏ ரேங்க், என்னோட மோதி பார்க்கணும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி டீச்சர் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காடஸோ நம்ம ஹீரோவை மட்டும் தனியாக கூப்பிட்றா. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோவை கேட்கும்போது அங்கே இருக்க சோல்ஜர்ஸை நம்ம ஹீரோவுக்கு கூட்டிகிட்டு போய் வட்டத்தை நிற்க வச்சுறானுங்க. அப்போ அந்த காடஸ் சொல்கிறா, டோக்கா நீங்கள் இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோ சரியாக ஷாக் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு டஞ்சனுக்குள்ளே தான் அனுப்ப போகிறாங்க. அதாவது இந்த டஞ்சனுக்குள்ளே என்ன சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை என்கிட்ட வந்து ஒரு யூனிக் ஸ்கில் இருக்குது. ஸோ அந்த யூனிக் ஸ்கில்லை வச்சு என்னால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும், என்ன அப்படிலாம் அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அந்த காடஸ் சொல்கிறா, ஓ அப்படியா, இந்த மாதிரி யூனிக் ஸ்கில்லாம் இங்கே ஒருத்தே இல்லைப்பா, இதை விட பயங்கரமான பவர் சொல்லலாம் இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் உன்னோட யூனிக் ஸ்கில் யூஸ் பண்ணி உன்னால் ஒரு மான்ஸ்டர் பேரலைஸ் ஆக்க முடியுமா? சரி, அந்த பேரலைஸ் ஆனதுக்கப்புறம் அது என்ன ஆகும், திரும்ப வரும், அது வந்து அந்த மான்ஸ்டரை வந்து உன்னை போட்டு தள்ளிடும். ஸோ நீ இருந்து ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்க. கூட இருக்க பசங்களாச்சும் ஏதாச்சும் சப்போர்ட்டுக்கு இல்லைன்னா வச்சு பரவாயில்ல, அமைதியாக வச்சு இருக்கலாம்ல. அதை விட்டு நம்ம ஹீரோவை, இவனெல்லாம் போட்டு தள்ளிடுங்க, இவனெல்லாம் இருந்து ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான், இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண அப்படிங்கிற மட்டும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த காடஸ் சொல்கிறான், நாங்கள் வந்து இப்போ வந்து உன்னை டெமாலிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, டெமாலிஷ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறான். அப்போ எல்லாருமே நம்ம ஹீரோவை போட்டு திட்டிகிட்டு இருக்க. அப்போ சாய்ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வரான். ஒரு தடவை இந்த சாய்ஸ் வந்து அடி வாங்கும்போது நம்ம ஹீரோ தான் இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ வந்து அவனும் ஏதாச்சும் ஆர்டர் சொல்லுவான் பார்த்தோம் அப்படின்னா, டேய் நீ எல்லாம் இருக்கக்கூட லைக் இல்லடா, சரி ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். ஆனால் இன்னொரு அட்டாக்கு நான் காடஸ் வகுத்துல இறக்கிறா. அப்போது அக்கியோ மட்டையாயிரா. ஸோ அவ்வளோ கீழே விழுக. அப்போ வந்து நம்ம ஹீரோ அக்கி இப்படி நடந்தது கோவப்பட்டுட்டு டக்குன்னு அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த காடஸ் ஒன்றுமே ஆகலை. அப்போ அந்த காடஸ் சொல்கிறான், என்னை சுற்றி வந்து ஒரு பேரலைசிங் பால் இருக்குது. ஸோ இது மூலிமா எந்த ஒரு அட்டாக்குமே என்னை வந்து பாதிக்காது. ஸோ நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் என்னை வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறான். அப்போ வந்து கிராவோ டக்குன்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண. அப்போ காடஸோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை, என் பவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. காடஸோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டோக்கா உங்களுக்கு ஏதாச்சும் வார்த்தை பேச வேண்டியது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அங்கே இருக்க பசங்களா, டேய் நீ எல்லாம் செத்துடுறா, நீ எல்லாம் இருக்கவே தேவையில்லடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போட்டு நம்ம ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுக்கு நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அது தப்பாக சொல்லிட்டேன், அதாவது வந்து நம்ம ஹீரோட மனசாட்சி. அப்போ அந்த மனசாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இங்கே வந்து யாரும் உனக்கு கண்டுக்க போகிறதே கிடையாது. அது மட்டுமே இல்லாமல் நீ வந்து இங்கே எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அவங்க வந்து உனக்கு கேர் பண்ணிக்க போகிறதும் கிடையாது. ஸோ நீ வந்து உண்மையான முகத்தை காமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹீரோட்ட அப்படியே அந்த இது பேசிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட சின்ன வயசு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ நீ செத்து தொலைடி அப்படிங்கிற மட்டும் அந்த காடஸை பார்த்து சொல்லிடுறான். அது மட்டுமே இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு திரும்ப வருவேன்னா என்னெல்லாம் தெரில, அப்படி ஒரு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்புறம் அந்த காடஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த டஞ்சனுக்குள்ளே அனுப்பி விட்டுறா. ஸோ அந்த டஞ்சனுக்குள்ளே நம்ம ஹீரோவை போய் பார்த்துட்டு ஒரே இருட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், ஆனால் அது ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த காடஸ் கொடுத்தால பேக்கு. ஸோ அதை வந்து மான எனர்ஜியை செலுத்தினா அப்படின்னா அது ஏதாச்சும் வருனால. ஸோ அதனால் டக்குன்னு அதில் மான எனர்ஜியை செலுத்தி பார்க்குறான். ஸோ அது வந்து லைட் வருது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ போயிட்டுருக்கேன். அப்போ பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. ஸோ நம்ம ஹீரோ மான்ஸ்டரை பார்க்கல நேரம் இல்லை அப்படின்னு மட்டும் அலறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டே யோசிக்கிறான், ஐயோ என் கதை இங்கேயே முடிய போதேண்ணா, எப்போனா இங்கேயே சாக போகிறேன்னா
அப்படின்னு கூட சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கும்போது அப்போ அந்த காடை சொன்னது ஞாபகம் வருது. ஸோ காடை சொன்னது மட்டுமே இல்லை, அவங்க கிளாஸ்மேட் எல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த காடை சொல்லியிருப்பான், நீ வந்து ரொம்ப வீக்கான ஒருத்தன், நீ வந்து பவர் யூஸ் பண்ணாலுமே கூட அந்த மான்ஸ்டர் வந்து திரும்ப வந்து உன்னை அழிச்சிடும் அப்படின்னு நம்மளை சொன்னதால் நம்ம ஹீரோ ஞாபகம் வந்துட்டு அப்படியே தடுக்கிட்டு விழுக. அப்போ நம்ம ஹீரோவோ, இல்லை நான் இங்கேக்குள்ளே சாக விரும்பலை, நான் வந்து இங்கேக்குள்ளே சாக விரும்பவே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு ஒன்று பேரலைஸ் பவர் யூஸ் பண்ணுறான். பேரலைஸ் பவர் யூஸ் ஆகி அந்த மான்ஸ்டர் அப்படியே நின்றுக்குச்சு. அப்போ நம்ம ஹீரோ சரியாக ஷாக் ஆகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அலறி அடிச்சு ஓடுறான். இல்லை, அந்த காடஸ் வந்து என் பவர் வீக்கு தானே சொன்னான், அந்த மான்ஸ்டர் மேலே ஒர்க்கான ஏதாச்சும் ஃப்ளோக்காக கூட இருக்கலாம்ல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஓடி முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அப்போ முன்னாடி ஏதோ சத்தம் கேது நின்று பார்த்தோம் அப்படின்னா ஏதோ கோழி மாட்டம் இருக்குது, ஏதோ போண்டா கோழி மாட்டம் இருக்குது, ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த மான்ஸ்டர் என்னன்னு தெரியல, ஆனால் அதோட என்ன நல்லா புரியுது, அது வந்து நம்ம ஹீரோவை சாப்பிட்ணுன்னு நினைக்குது அப்படிங்கிறத. அப்போ அதுவும் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இப்போ சாக தான் போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனோட பேரலைஸ் பவரை திரும்ப யூஸ் பண்ணுறான். ஸோ அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இது பேரலைஸ் ஒர்க் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்க இது வந்து எந்த ஒரு ஃப்ளோக்குமே இல்லை, இது வந்து என் பவர் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோவை அவனோட ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் வந்து அவனோட மேஜிக் பவர், அதாவது எம்பி வந்து ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. அப்புறம் அவனோட லெவல் வந்து எல்லாமே ஒன்றில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அப்போ வந்து டக்குன்னு அவனோட பாய்சன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த போண்டாக்குள்ளே டக்குன்னு பாயிண்ட் 7 அட்டாக் யூஸ் பண்ணேன். அப்போ அதுவும் டக்குன்னு பாய்சன் அட்டாக் ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு சரியான ஷாக் இருக்குது, இங்கே என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். ஸோ அப்போனா நான் வந்து இங்கே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அப்போ அந்த இது நம்ம ஹீரோட எம்பி 0 ஆகிட்டனால அங்கிட்டு பேரலைஸ் பண்ண வச்சால மான்ஸ்டர், ஸோ அதுவும் வந்தது. அப்போ நம்ம ஹீரோவோ அந்த பசங்க இவனுங்களாம் சொல்லியிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஸோ அந்த காடஸு இந்த ஸ்கூலில் இருக்கவனுங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவோட அந்த சின்ன வயசு அவங்க அப்பா போட்டு அவனை அடிச்சிட்டு இருப்பான்ல, அப்போ நம்ம ஹீரோவை சொல்லியிருப்பான், நான் வந்து உங்களை கொன்னே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க. அப்போ வந்து நம்ம இந்த ஹீரோவோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் வந்து இப்போ வந்து இங்கே ஸ்ட்ராங்காக மாறணும், நான் ஸ்ட்ராங்கானால் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிற மாட்டோம் சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்கலாமா, நான் வந்து உன்னை கொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிற மாட்டோம், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாட்டோம் டக்குன்னு அவன் பவரை யூஸ் பண்ண போகிறான். ஸோ இதோட இந்த எபிசோடு இங்கேக்கலாம் முடியுது. சரி, இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுவங்க என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கோச். அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி தக்காளி போட்டு வச்சு மறக்காம பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சு உங்கள் அனிமி பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோட உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். ஸோ பாய் கோச்.